பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பராசரர் ஜோதிட மணிமண்டபம் இதனுடைய தொடக்கமே என்னன்னா, பராசருடைய அந்த அதாவது அன்னைக்கு ஒரு நெக்கார்த்த மூமெண்ட்ஸ்ல சர்மா ஐயா நம்ம மணிமேகலை ஏன்னா எல்லாமே ஒரு குரூப் சாட் இருக்கும்போது ஒரு டிஃபரெண்டான ஒப்பீனியன்ல எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. நைட்டு மணிமேகலை சொல்லுது, ஐயா என்ன செய்யலாம், இந்த இப்படியே ஸ்டார்ட் பண்ணி பராசரர் மணிமண்டபம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு அந்த பெல் முதல் கொண்டு நைட்டா செட் பண்ணி இதெல்லாம் கொடுத்துட்டு 1 மணிக்கு தான் பார்த்தேன். விடியதுக்குள்ள வாட்ஸ்அப் ஆரம்பிச்சிச்சு. ஆமா, அன்னைக்கு சிவராத்திரி அதுதான் பார்த்தேன். இன்னைக்கு என்னது அதே சிவராத்திரி. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பராசர ஜோதிடம் வந்து இங்க ஓபன் பண்ணோடனே இன்னைக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளேயே நல்ல கருத்து பரிமாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாட்ஸ்அப் அது பராசர மணிமண்டபம் தான். அதுல கிடைச்ச ஒரு பாத்தீங்கன்னா நம்ம சரவணி நம்ம ஆளு பூரா பின்னி பெடல் எடுத்து நாளை செல்வத்துல எப்படியெல்லாம் இருக்கா அதை யோசிக்கணும். எதுல ஜோசிட்டு நல்லா பேசுறாங்க. அதுல இவரு தூண்டி விடுறதில்லை. யாரு நம்ம சப்பாயா தூண்டி விடுவாரு. இடையில வந்து ஒரு கச்சனையை போட்டு கலைக்கு கலா பொழுது பாவீங்க. யாருமே சலிச்சவங்க. அதாவது எந்த புத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப எங்க இருந்தாலும் சரி, இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம வந்து பழனி பக்கத்துல இருந்து ஒருத்தர் வரல வளர்த்துக்கலாம். ஆமா, அவரெல்லாம் பார்த்தா அந்த குடும்பத்தோட நீங்க ஒண்ணுமே எங்கேயும் போக வேண்டாம். சரி, ஒருத்தர் ஜோசியாகவும் நல்லா கத்துக்கணும் அப்படின்னா சரி, பராசர பேசுறது கேட்டு இருந்தாலே நல்ல ஆய்வு. அதப்போ ஒரு பெரிய விஷயம். நேற்று நான் இங்க சாயங்காலம் 3 மணிக்கு தான் வந்தேன். என்னைய வந்து ரிசீவ் பண்ணி தங்க வைக்கிறதுக்கு உண்டான சந்திரன் சார் கண்ணெட்டை முடிச்சிட்டேன். கண்ணெட்டை சாயங்காலத்துல என் கூட தான் இருப்பேன். ஆனா நான் எந்த கோயிலுக்கும் போக வேண்டியது சார். எல்லா கோயிலையும் எனக்கு சொல்லிட்டாரு சார். இங்க அந்த கோயிலோட மையம் ஒரு என்சைக்ளோபீடியா கண்ணை காலையில உள்ள அந்த அது எந்த கோயிலு இன்னும் என்ன காரணம்னா உத்திராட நட்சத்திரம். நான் உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படின்றதுல நான் எப்பயுமே யாரு சிவனுக்கு வந்து வியாழக்கிழமையும் உத்திராடம் பண்ணும்போது பலாப்பழமும் தேனும் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அந்த ஸ்தலத்துடைய விருச்சனை வந்து பலாப்பழம். காலையில அங்க போயிட்டு வந்தோம். ரொம்ப விசேஷம், பலமான கோயில். ஆனா இந்த பராசர மண்டலத்துல இப்ப இந்த அம்மா பாத்தீங்கன்னா கோயில் குளம் எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். ஏன்னா இல்லாத கோயில் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. யாருல நம்ம பராசரல. ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, 3ஆம் தேதி நான் கரூருக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். சங்கரன் வந்து அப்ப சொன்னாரு, சாமி பராசர் அசோ வேர்ல்டு இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. போன 3ஆம் தேதி இன்னைக்கு பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் குழு இன்னைக்கு வந்து ஒரு ட்ரஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணி அதுலயும் பாத்தீங்கன்னா மணி சொல்லுது. அதாவது நான் சம்பாதிச்சு தானே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம இதுல இருந்து ஒரு நல்ல காரியங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து பாருங்க. அதுதான் உயர்ந்த நிலை. நான் மட்டும் சார்ந்தவங்க எல்லாமே நல்லா இருக்கணும். இன்னைக்கு பாபையா சொன்னார், நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தது 82 தான். சரியா, 82 தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வர்றேன். அறிவோம் அப்ப கிட்டத்தட்ட 87 தான் நான் கேள்வியை போடுறேன். அது வரைக்கும் பாரம்பரியத்தில் இருக்கிற ஆயுதம் இருக்கக்கூடிய நான் வந்து ப்ரொஃபஷனல் வரல. நல்லா ப்ரொஃபஷனல் வரல. 82 இருந்து 87 வரைக்கும் இந்த பாரம்பரியத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க இது நமக்கு சாதகமா? கடைசியில கிரந்தங்கள் நிறைய இருக்கு, வாங்கி அடிச்சாச்சு. வாங்கி அதை பூரா படிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி சரியா வருமான ஒரு கேள்வியோட நம்ம பார்க்கணும். ஆனா குடும்பத்தோடு ஒரு புத்தகத்துல என்சைக்ளோபீடியாவா கொடுத்துருக்கான். அது ஒரு புத்தகம் போதும், படிச்சு சரியா சொல்லலாம். ஆமா, அழகா கொடுத்துருக்கான். கிரந்தங்களே இல்லையா? அப்ப இது எதுக்கு சொல்ல
சொல்றேன்னா இந்த 82 இருந்து 87 வரைக்கும் ஆய்வு பண்ணும் போது எனக்கு ஒவ்வொன்றா சொல்லுவாரு. சொல்லும் போது இதை இப்படி பார்ப்பா இப்படி பார்ப்பா இதை இப்படி பார்ப்பாரு. நான் அதுல அவர் லேசா அதை கொண்டு விட்ட நம்ம ரோல் போட்டோம். அது வேற கேட்கல வந்தோம். ப்ரொஃபஷனலா வந்தது எப்ப அப்படின்னா 90ல தான் வந்தோம். எதுக்கு சொல்றேன்னா பாபையா ஒரு விஷயம் சொன்னாரு. 90ல வரும்போது நம்ம ஆபீஸ்ல எல்லாம் ஒரு ஜாதகத்துக்கு 100 ரூபாய். ஆனா அதே மதுரையில நம்ம அதாவது ஜோதிடத்துக்கு படிக்கிறது மதுரை மிகச்சிறந்த ஜோதிடமே மதுரையில பாண்டியன் பாண்டி ஜோசியர் அரசு அழகடியில ஒரு ஜோசியர் இருந்தாரு. என் பேர்ல பழைய ஜோசியர் இருந்தாரு. அவங்க 2 ரூபா 3 ரூபா இவ்வளவுதான் வெளியே 100 ரூபா. ஆனா புக் பண்ணி தான் வரணும். அப்பாயின்மெண்ட் தான் டைபிஸ்ட் ஒன்று இருக்கும், ரிசப்ஷன் ஒன்று இருக்கும், எனக்கு ஸ்டெனோ ஒருத்தர் இருப்பாரு, ஆபீஸ் தலைவராக இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. காலையில எழுச்சி வழிய காலையில ஒரு 7 பேர் கௌரி மக்கள் டிஃபன் சாப்பிடுறாங்க. மத்தியானம் 8 பேர் லட்சுமி கூட லஞ்சு சாப்பிடுறாங்க. இவங்க எல்லாம் 6 மணிக்கு போனதுக்கு 6 மணிக்கு பெரிய சாமியார் படம் வரும். ஒரு 12 பேர் நைட்டு கீழே எல்லாம் போக வெறும் 50 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் தான் கொண்டு போய் நம்மளோட பண்றேன். அதுல சமைச்சு இந்த அம்மா எனக்கு நல்லா போட்டாங்க. 3 பிள்ளைகளோடு சேர்ந்து எப்படி இருக்கு பாருங்க. வெறும் 50 ரூபாய் சாமி, இந்த காசை நான் எடுத்துட்டு எதுவுமே பண்ணல. எதுக்கு சொல்றேன்னா அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. ஆனா இதுல நான் வெறுமையாவும் சொல்லணும், மகிழ்ச்சியாவும் சொல்லணும். இன்னொன்னு அதை வேற மாதிரி நம்ம பார்க்கணும். என்னன்னா அதுக்கப்புறம் படிப்படியா ஒரு 200 ஆச்சு 300 ஆச்சு 500 ரூபாய் அப்படின்ற ரீதியில வந்துச்சு. 1000 போல 500 ரூபாய். எப்ப 2014-15 இந்த ஆபீஸ்ல 500 ரூபாய் தான் வந்துச்சு. இந்த கொரோனா வந்து ஒண்ணு எங்க இருந்தெல்லாம் எப்படி எதிர்ச்சாங்கன்னே தெரியல. யாரு ஜோசியம் சொல்லிருக்கு. இப்ப சீன் எடுத்துக்கலாம், சரவணன் எடுத்துக்கலாம், நம்ம இவரு லோகிமுனையா எடுத்துக்கலாம். பிறகு தெரியாத மனுஷன் என்ன சொல்றது எதுக்குன்னா எனக்கெல்லாம் இவங்க நல்லா இருக்கணும், இவங்களுக்கு அறிவு இருக்கு, ஆனா அது உண்டான வெறுமதி இல்லை இல்லையா? இவங்களுக்கு அறிவு நாலேஜ் கையில வச்சுக்கிட்டு வரவனுக்கு பூரா நல்லா இருந்தா போதும் சொல்லி விடுறாங்க நம்மள மாதிரி. ஆனா அதுக்கு பலாபலம் இருக்கா இல்லையே? ஆனா ஆமா. இன்னொன்னு என்னன்னா சாமி 2019-20 கூட இல்ல சாமி, 2018 ஏன் பள்ளிப்பாளையத்துல என்கிட்ட உட்கார்ந்து பாடம் படிச்சவங்க ஒன்னா சொல்றாங்க, சார் அவங்க ஒரு ஜாதகத்துக்கு 15,000 வாங்குறாரு. எப்படி பார்த்தோம்னு என் மருமையெல்லாம் இங்க போய் லைஃப்டைம் என்னையா 40-45 வருஷம் உங்ககிட்ட உட்காந்து படிச்சேன், உங்க கிளாஸ் உட்காந்து நானே படிச்சேன், 5,000 ரூபாய் வாங்கினேன். அதுக்காக நான் என்ன 20,000 ரூபாய் போட முடியும் என்ன? அதெல்லாம் தேவை. அதுக்கப்புறம் தான் அவர் தான் மாத்தினாரு. மினிமம் 2,000 ரூபாய் வச்சுக்கோங்க உங்க அறிவு அப்படின்னு சொல்லி 2,000 ரூபாய் இன்னைக்கு கண்டிப்பா அதையும் மாத்திக்கலாம். சரியா? ஆனா எதுக்கு பாபாயா சொன்னாரு? இதுல எதுக்கு இன்னைக்கு தோதல் நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல வசதி நல்லா இருக்கணும், நம்ம இதை விட்டுறக்கூடாது. அதைத்தான் அவர் சுட்டி காட்டாரு. இன்னைக்கு அவருடைய இது தெரியுமா உங்களுக்கு? பாபு இங்கதான் என்னமோ எதையுமோ பார்க்காத செய்யாத பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னு ஒரு பிளைட் ஏறி அப்படி கனடா டொரண்டோல போய் வந்தேன்னு தெரியும். ஏன்னா ஒரு ஜாபுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அப்ப அது கூடியிருக்கு போறது எனக்கு தெரியல. என்ன யாருக்கு நமக்கு தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல போய் பாபு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி 2014 உலக தமிழ் ஜோதிடர் சங்கம் சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. நம்ம ஆரம்பிச்சதாரு. அது நம்ம இங்கிலீஷ் சேர்ந்து நாங்க தான் மதுரையில. இன்னைக்கு பாருங்க, நான் தான் ஜோதிடர், நான் தான் நவகிரகத்துக்கு அதனுடைய மையமே உங்களுக்கு புரியல. அதை நினைச்சிச்சுன்னா குப்பையில இருக்கிறது கோபத்தை உட்கார வைக்கும். என்ன கோபுரத்துல இருக்கிற
மண்டகடத்தோட இருந்துச்சுன்னா வெளியே இருக்கும். ஆமா, இதுக்கு போய் விளையாட கூடாது. இன்னமும் நம்ம என்ன இருக்கு இப்பயும் நம்ம என்ன இப்ப கிட்டத்தட்ட நான் 93ல இருந்து மகரிஷியாவோட மீட்டிங்ல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா மீட்டிங்கும் போய் பேசுறேன். இப்ப அதுல என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு மீட்டிங் போறேன் அப்படின்னா சரி, இப்ப நான் மீட்டிங் பேச வர்றேன் அப்படின்னா வித்வான லட்சணம் கேட்டுட்டு அங்க வந்துருவாரு. நான் பேசுற அன்னைக்கு அங்க இதுல இருப்பாரு. கூட்டம் சரி கூட்டம். அந்த காலத்துல பொண்ணையா பேசுறதுல நீங்க கேட்கல. இப்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டேன். அது வேற மாதிரி ஸ்பீச். அந்த வேட்டி எடுத்து மைக்கிட்ட போகும்போது கூட பின்பற்றுல 1.5 மணி நேரம் அப்படி அமைதியா இருக்கும். யாரும் ஒண்ணு கூட செய்ய மாட்டாங்க. ஒரு மரியாதை. இன்னைக்கு அந்த மரியாதை இருக்கு இளைஞர்கள். ஆனா இன்னைக்கு யாராலும் இந்த ஜோதிக்குள்ள வந்து இவன் பார்த்தத 4 செவ்வாய் இருக்குன்னா இவன் ஒண்ணு பார்த்தேன் அதை போய் விதியா எழுதுங்க. அதான் தப்பு. எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம இதெல்லாம் பேசுவோம், நிறைய பேசுவோம், சரியா? இப்ப பராசரி ஜோதிட ட்ரஸ்ட ஆரம்பிச்ச சந்திரனுக்கு வாழ்த்துக்கள், மணிமேகனுக்கு வாழ்த்துக்கள், இந்த ட்ரஸ்டுடைய சேர்மன், செக்ரட்டரி, யாரான நிர்வாகிகள் அனைவருக்கும் பாராட்டுகள், மகிழ்ச்சி. இதனால இன்னும் இந்த குழுல நம்ம வந்து நிறைய மெம்பர்ஸ் கொண்டு வரும். நல்ல ஜோதிடர்களா, பயனுள்ள ஜோதிடர்களா கொண்டு வந்து இப்ப பாபாஜி சொன்னாரு ஒவ்வொரு இடத்துல நம்ம உறுப்பு கொடுக்கலாம். அதனுடைய இப்ப அவர் வாய விட்டாரு. என்ன சொன்னாருன்னா, நான் இலவசமா எடுத்து தரேன் அந்த காசை ட்ரஸ்ட் இருக்காரு. அப்ப இங்க எனக்கும் தான் வருது. இல்ல 93ல இருந்து அப்ப 93ல இருந்து நான் எங்க வந்து எங்க ஆபீஸுக்கு தங்கி படித்த மாணவர். எப்ப 93ல எங்க ஆபீஸ்ல கிடையாது படிச்சாங்க. இன்னைக்கு அப்ப இருந்து ஒருபடுத்து இருக்கோம். இவரெல்லாம் ஒரு விமலன் இருக்காரு, அவரெல்லாம் என்ன செய்வாருன்னா யூனிவர்சிட்டி போகும்போது எங்க ஆபீஸ் வந்து உட்காருவாரு. கிளாஸ் முடிச்சுட்டு தான் அவர் யூனிவர்சிட்டி அவங்க போவார். சரியா? அப்ப நிறைய ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டு அளவுல நிறைய பேர் என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க. இவர் என்ன வச்சாரு, இப்ப நான் கொடுக்குறேன் நீங்க அவர் சொல்லி விட்டாரு. இப்ப இவர் என்ன நினைப்பா, அவன் கூட சொல்லிட்டாரு, இவரு இல்லவா கிடைக்குமா நினைக்க மாட்டாங்களா? நான் என்ன சொல்றேன், பராசரி ஜோதிட மையத்தினுடைய ட்ரஸ்டுக்கு என்ன பொருளாளரா நம்ம மீனாட்சி பரமக்குளம் போட்டு நடக்க முன்னாடி ஒப்படைச்சிருவோம். ஆமா, எங்க செல்லுமையா இருக்கிற பொருளாளர் பதவி கொடுக்கணும். ஏன் சாமி அப்படிதான் சரியா வரும். பாருங்க, நான் கிளாஸ் இருக்கிறேன். எப்படி வரேன்னா கெஸ்ட் லெக்சரா நான் வந்துடுறேன். கெஸ்ட் லெக்சரா வரேன். பாருங்க, அதாவது நாம பார்த்ததெல்லாம் சும்மா சார். நீங்க நூல்களில் படிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் உன் அறிவை வளர்த்துக்கிறது தான். நீங்க அப்ளை பண்ணி இந்த கருத்து இதில் இப்படித்தான் இருக்கு, சரியா இருக்கு, நீங்க எல்லாம் சொல்லுவாங்க. உங்க அறிவின் வளர்ச்சி தான், நீங்க அனுபவத்தினுடைய நிலை தான். நீங்க எவ்வளவு போல அனுபவப்படுறீங்களோ அவ்வளவு போலதான் நாவில் நச்சவளாய சரஸ்வதி இருந்து அமர்ந்து நமக்கு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, நித்திய கடமை அப்படின்றது நம்முடைய பூஜை புரஸ்காரத்தை நித்திய பூஜை பண்ணி பழகுங்க. நித்தமும் சாயங்காலம் காலையிலும் சாயங்காலம் ஒரு 2 10 குத்தி பழகுங்க. கொஞ்ச நேரம் நம்மளோட உட்கார்ந்து பழகுங்க. வேற ஒண்ணுமே வேண்டாம். உடனே நீங்க கேட்கலாம், அப்படின்னா இவர் என்ன ராகு பாபு என்ன டெய்லி வீட்டுல வந்து பஞ்சாபத்தை காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படி கேட்கலாம். அவர் இயற்கையிலேயே சாயாக்கிரனுடைய ரூபத்தை. ஆமா, இது எப்பன்னா புத்துக்குள்ள இருந்து வெளியே வரும். முட்டை இருக்கா, பால் இருக்கா, அது முட்டையை காமிக்கும். இது நம்ம எடுக்கிறது என்ன, இதுவே சாயங்காலம் கூப்பிடுறது, அதுவாக மாறி இருக்கு. ஆனா இவர் வந்து வைத்தியத்துல பெரிய இதுல பூஜை புரஸ்காரங்கள் சம்மாயா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருக்காங்க. அதனால இப்ப என்னுடைய அடுத்து நான் வந்து கொஞ்ச நேரம் பேசுறேன். எனக்கு சொற்பொழிவு என்ன சொற்பொழிவு இருக்கு. நான் எதுக்காக பராசர ஜோதிட மையத்துடைய விழா எங்க நடந்தாலும் போயே ஆகணும் அப்படின்ற நெருடலான காலம் முடியாம கிடந்த கொண்டாடி கூப்பிட்டேன். எனக்கு குடும்ப விழா கூப்பிட்டேன். நேற்று என் கொண்டாடி கேட்டு, ஏயா நீ அதான் அப்பளமா உங்களுக்கு பார்த்தேன், என்ன குடும்ப விழா
அதான் என்னை கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கு. கேட்கலையா? அதனால இது குடும்ப விழாதான். நாம எல்லாருமே குடும்பமாவே பயணிக்கணும். ஒருத்தர் பெரிய மனித விஷயம் பெரியவங்க சின்னவங்க நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். அந்த மாமனை சரியா? உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலாம், என்கிட்ட ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு, ஆனா பராசர தோறுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் வெளியே நீ போயிடக்கூடாது. இதுக்குள்ள வரவனுக்கு தான் நீங்க கொடுக்கணும். சரியா? வந்தே போனவங்களா அவங்க சொல்லக்கூடாது. அப்படின்னா தான் சில கருத்துக்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆமா, என்ன சரவணான்னு சொல்றது? அப்ப இதுக்குள்ள நீ அப்படின்னா இதுக்குள்ள வந்துடணும். இதை வச்சு நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டு. சாமி இதுக்கு தெரியாதவங்க வழிகாட்டுறதான்னு விஷயம். ஒரு பெரிய விஷயத்தை மனசு வச்சு ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல முடிய அட்வைஸ் அவ்வளவுதான். என்னன்னா, வந்து உட்கார்றனே ஏழையோ பணக்காரன், கிரகத்துல இருக்கிறவன் மட்டுமே எடுத்து சொல்லுங்க. இருக்கிறவன் இல்லாத எனக்கு எவ்வளவு காசு வாங்கலாம் பரிகாரம் சிந்தனை நமக்கு வேண்டாம். சரியா? ரெண்டு விஷயம். என்ன ஜாதகம் பார்த்ததுக்கு முன்னாடி அவன் சாமி எவ்வளவு கேட்டாலும் சரி, நான் வாய் விட்டு நான் பிரச்சனையை சொன்னதே கிடையாது. நல்லா இன்னைக்கு இப்ப நான் எதனால நீ சொன்னது இல்ல இந்த ஒரு காரியத்தை சொன்னேன்னு இவன் மேடையில கூட ஏற்று. அதனால நான் அந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன். இது எதுனால எதுக்குன்னா சாஸ்திரம் நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. பார்க்க வரதுக்கு முன்னாடி சாமி எவ்வளவு சாமின்னா நீங்க ஃபீஸ் சொல்லிடலாம். பார்த்த முன்னாடி நீங்க ஃபீஸ் சொல்லிட்டீங்கன்னா சரி சாமி உங்களுக்கு அடி இருக்குன்னு அர்த்தம். அதனால அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க இந்த எழுதி விட்டுறது அளவுக்கு எனக்கு தட்சணை 5000 ரூபாய் அதெல்லாம் வேண்டாம். பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்னாலும் உங்க தட்சணையை சொல்லியிருக்கேன். பார்த்து முடிச்சதுக்கு முன்னாடி இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட்டை. சரியா? எல்லாத்துக்கும் இன்னைக்கு பாபா இன்னைக்கு உத்திராடம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாள், உத்திராட நட்சத்திரம், சூரியன் காலபுருஷனுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இன்னைக்கு சிவராத்திரி. அப்ப எல்லாமே நமக்கு வந்து ஒளி சேர்ந்துச்சா? அப்ப கும்பம் என்னது? கும்பம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது இல்லையா? ஆனா அதைத்தான் 11ஆம் இடமா வச்சிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஆசைப்படுறது, நம்ம விருப்பப்படுறது, போன ஜென்மத்தில் நம்ம விட்டு போன ஆசைகள் தான் எல்லாத்தையும் ஒழுங்க கொடுக்குற வீடுதான் கும்பம். சரியா? நம்ம என்ன ஆசைப்படுவோம்? இன்னைக்கு நல்லா ஆசைப்படுவோம். பராசரத்தோட ஜஸ்ட் வந்து நல்லா வளரணும். பாபையா சொன்ன மாதிரி சிங்கப்பூர்ல நம்ம போகணும். எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்துங்க. எல்லாம் போயிட்டு வருவோம். சரி, என்ன போய் சிங்கப்பூர்லாம் பார்த்துட்டு நம்ம பராசர மையத்தை இது பண்ணுவோம். அடுத்த சப்ஜெக்ட் பேசுவோம். எல்லாரும் பேசட்டும். அதுக்கப்புறம் ஏதோ சமயம் கிடைக்கும் பேசுவோம். சரியா? உங்க சகமானவர்களுக்கும் நான் வந்து வளராட்சி செய்த உங்களுக்கு எப்போதும் ஆசீர்வாதம் செய்து நல்ல ஆரோக்கியம் வாழ்த்துக்கள். நன்றி.